பையன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான், எனக்கு தெரியும் யூ won't பிலீவ்னு, பட் இட் ஹஸ் ஹேப்பன். அவன் இல்லை, முகுந்த் இல்லை. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பட் இந்து ஸ்மைலிங் ஃபேஸ் தான் த்ரூ அவுட். நான் பார்க்கும்போது அந்த கண்லேருந்து கூட தண்ணி. மை டாட்டர்-இன்-லா வாஸ் கிரைங். ஓல்ட் கேர்ள்னு நினச்சேன் அன்னைக்கு. மை டாட்டர்-இன்-லா வாஸ் கண்டினியூஸ்லி வீப்பிங், கிரைங். சன் கூட அப்படியே ரொம்ப இமோஷ்னலாக வாஸ். பட் இந்து வாஸ் வெரி கூல் அண்ட் காம். அப்படி பார்த்தேன் நான் அன்னைக்கு. ஃபிலிம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. இதனால் இருக்கும், மேபி முகுந்த் மைட் ஹவ் டோல்ட் ஹர். அம்மா ரொம்ப லோ வாய்ஸ், புரியவே இல்லை. இவன் என்ன சொல்கிறான், நம்ம முகுந்த் தான். என்னால் நம்பவே முடியல. நீ என்ன எந்த ஆளை பற்றி சொல்கிறன்னு என்னால் நம்ப முடியாது. நீ சொல்கிற கரெக்ட் இன்ஃபர்மேஷன், நீ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடு. அவன் கட் பண்ணி திருப்பியும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பியும் கால் பண்ணான், எனக்கு தெரியும் யூ won't பிலீவ்னு, பட் இட் ஹஸ் ஹேப்பன். அவன் இல்லை, முகுந்த் இல்லை. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. யார்கிட்ட என்ன போய் சொல்கிறது. அப்பா அம்மா, அவனோட அப்பா அம்மா எல்லாரை பற்றி யோசித்தேன். யார்கிட்ட என்ன சொல்கிறது, யார்கிட்ட கேட்கறது. இந்தியன் ஆர்மியில் இருக்கா, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் முகுந்த். அப்புறம் என் சன் தான் திருப்பி ஃபோன் பண்ணி, யூ பி காம், இதெல்லாம் இட்ஸ் வெரி நேச்சுரல், இப்படி தான் நடக்கும், ஸோ யூ டேக் இட் இன் த ப்ராப்பர் சென்ஸ். ஆனால் அவன் தான் பயங்கர எஃபெக்டட். வெரி மச் ஒரு வருஷம் வெளியே காமிக்க மாட்டான். பட் ஹி வாஸ் வெரி மச் எஃபெக்டட். எனக்கு நல்லா தெரியும். அது அப்படி அவனுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, அட்டாச்மெண்ட்டு என்னன்னு தெரியல. அது ஏதோ இருந்தது, ஒரு லிங்க் பிட்வீன் ஹிம் அண்ட். போனேன் வீட்டுக்கு. நான் முகுந்த் வீட்டுக்கு போகும்போது இந்த கேர்ள் இந்து வாஸ் தேர். ஒன்றுமே ஏதோ அவுட் சைடர் மாதிரி நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். ஒன்றுமே என்னால் கேட்கவும் முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது ஐ கான்ட் டிஸ்கிரைப் இன் வேர்ட்ஸ், சொல்ல முடியாது. அப்புறமா தான் ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் அது நான் அந்த மைண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சரி இப்படி தான். அப்புறமா ப்ரேயர் இது எல்லாமே பண்ணி நான் ஐ நவ் காட் யூஸ் டு இட். என் சன் ஆல்ரெடி ஜிம் மெம்பர் அண்ட் பாடி பில்டிங், இதெல்லாம் என்சிசி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி தான் முகுந்தும். அந்த பாடி பில்டிங் ஹைட்டும் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் வேர் சிமிலர். ஆஃப்டர் ஹிஸ் டிகிரி ஹீ வாஸ் இன் டச் வித் மீ ஒன்லி, முகுந்த். ஸோ கேம்பஸில் அப்படியே வருவான் சும்மா விசிட் பண்ணுறதுக்கு. அப்படி விசிட் பண்ணும்போது தான் என் சன்னை மீட் பண்ணி ஒரு லைக்கிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் மை சன் பிகேம் வெரி க்ளோஸ் அண்ட் ஹீ ஆல்சோ பிகேம் வெரி க்ளோஸ் டு மை சன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா எம்சிசியில் படிக்கலையே, கிராஜுவேஷன் பண்ணலையே. அவன் பண்ணது ஃபுல்லாக அவுட் சைடு எம்சிசி. பட் இது மாதிரி கனெக்ஷன் இருந்தது. அதனால தான் போஸ்ட் கிராஜுவேஷனும் ஜாயின் பண்ணான். அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டரே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமாம்மா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான். வெயிட் லிஃப்டிங்லேருந்து அப்புறம் என்ன ரன்னிங், ஜாகிங். ரன்னிங் எல்லாம் ஃபார் மைல்ஸ் ரன் பண்ணி டஃப்பாக எக்ஸசைசஸ் பண்ணி. இல்லைன்னா அங்கே ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிடுவான். ஸோ 7 miles they are supposed to run with 35 kilos at the back. அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனாங்க 2 பேரும். கொஞ்சம் வந்து இன்ஃபார்ம் பண்ணான். சீக்ரெட்டிவாக தான் முதல்ல எங்களுக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. ப்ரொஃபஸர்ஸ் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அப்படி தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோட டாட்டர்-இன்-லாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே இந்துவை தெரியும் எங்களுக்கும். அது மாதிரி ஐ ஆம் கோயிங் டு மேரி இந்துன்னு எனக்கு தெரியும். தட் ஹி வாஸ் கோயிங் டு மேரி இந்து ரெபேக்கா. நாங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லலை. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கான்டாக்ட் இல்லை. சன்னோட ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்து ரெபேக்கா வர்கீஸ். அப்படிதான் இப்போ என்னோட டாட்டர்-இன்-லாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்து ரெபேக்கா வர்கீஸ், who married முகுந்த் வரதராஜன். But later on I think they started liking Indu. Indu was such a sweet girl. Initially அந்த கதையெல்லாம் உண்மைதான். உண்மைதான் அது. They were not for it initially. அதெல்லாம் உண்மைதான்.